அஜித்குமாரோடைய தம்பியான நவீன்குமார் வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனுவை கொடுத்திருக்காரு. என்னன்னா, என்னோட அண்ணனுடைய இறப்பு சான்றிதழ் வந்து எங்களுக்கு தேவைப்படுது, ஆனா போலீசார் வந்து இறப்புக்கான காரண சான்றிதழை வந்து தரமாட்டிக்கிறாங்க, எங்களை வந்து அலக்கழிக்கிறாங்க, இழுத்து அடிக்கிறாங்க அப்படின்றது போல ஒரு மனுவையே வந்து கொடுத்திருக்காரு. அந்த மனுவை எடுத்து விசாரிச்ச மாவட்ட ஆட்சியர் போலீசாரிடம் கேட்கும்போது திருப்புவனம் போலீசார் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க நேத்தே அந்த இறப்பு அறிக்கையை சுகாதாரத்துறையிடம் கிட்ட நாங்க ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சிபிஐ இந்த விசாரணைக்கு உள்ள வந்திருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நேத்தைய நிலவரப்படி சிபிஐ வந்து திருப்புவனம் கோவில், அதாவது அந்த பத்திரகாளி அம்மன் கோவில் புறத்திலையும் அந்த மாட்டு தொழுவம், அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்கூல் ஹாஸ்டலுக்கு பின்னாடி வச்சு அடிச்சிருக்காங்க அஜித்குமார், அந்த இடத்துக்கும் புளியந்தோப்புன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கும் அந்த கார் பார்க்கிங்லயும் போயிட்டு செக் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அந்த நிலையில இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நேரா காவல்துறை உள்ளேயே வந்து சிபிஐ இறங்கியிருக்காங்க. என்னன்னா, ஹெட் கான்ஸ்டபிள் கண்ணன் அவர்கள் சொல்ல எஃப்ஐஆர் எழுதின ரமேஷ் அவர்களை தான் இன்னைக்கு போய் விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க சிபிஐ.